மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் செங்கோட்டையன் டிவிகேயில் இணைந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலுமே வந்து இந்த ஒளிபரப்பு தான் நகர்ந்தது. அதாவது ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டையன் வந்து விலகி ஃபஸ்ட் டைம் வந்து விஜயை நோக்கி போய் விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காரு. விஜய் தரப்புலேருந்தும் அவருக்கு நல்ல மரியாதையான வரவேற்பு வழங்கப்பட்டது. முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. உதயநிதியோட பிறந்தநாள் வந்து கவரேஜ் வந்து மேக்ஸிமம் பெரிய சேனல்ஸ் எல்லாருமே அதை கைவிட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டாலுமே சரி தான். அதில் வந்து இந்த நிகழ்வு நடந்ததுனால, செங்கோட்டையன் வந்து விஜய் பக்கம் போய் சேர்ந்ததுனால அது வந்து பெருசாக அவங்க நிறையா முயற்சி பண்ணாங்க. பெருசாக இதை விளம்பரப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணும்னு முயற்சி பண்ணாங்க. பட் அந்த முயற்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து மிகப்பெரிய தோல்வி தான் அடைஞ்சார். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நேற்று எந்த நியூஸ் சேனல் திறந்தாலுமே செங்கோட்டையன் விஜயை பற்றி தான், டிவிக்கேவோ செங்கோட்டையன் இந்த செய்திகள் மட்டும்தான் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம். வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செங்கோட்டையன் வந்து டிவிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு. அது விஜய்க்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே இப்போ டிபேட் நடத்துகிறவங்க எல்லாமே அதை பற்றி தான் விவாதிச்சிருந்தாங்க. செங்கோட்டையன் போயிட்டு விஜய் கட்சியில் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னதான். என்னை பொறுத்த அளவுக்கு பெருசாக எதுவும் ஏற்படுத்த முடியாது அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நல்ல மரியாதையும் கொடுத்துருக்காங்க விஜய் தரப்புலேருந்து. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ கொங்கு மண்டலத்தில் 4 மாவட்டங்களுக்கு, அதாவது 4 தொகுதிகளுக்கு மேலே வந்து இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கிய பொறுப்பு தான். ஏற்கனவே அந்த பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தவர் தான் ஏடிஎம்கேவில். அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி வேலை செய்யணும்னு பார்ப்போங்களா. உதாரணத்துக்கு இப்போது விஜய் வந்து தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது, சிஎம்லாம் ஆக முடியாது அப்படின்றது செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இது விஜய்க்கே நல்லா தெரியும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணி போனால் தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது விஜய்க்கும் நல்லா தெரியும், செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். ஸோ தட் இப்போ அவங்களுக்கு முன்னாடி நிற்கிற கூட்டணி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கேவை தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதனால் டிஎம்கே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தட் அவங்க ஏடிஎம்ஏ பக்கம் போகிறதுக்கு செங்கோட்டையன் ஒத்துப்பாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லை. ஐயோ, நீ எங்கே யாருக்கு வேணாலும் கூட்டணி போங்க, ஆனால் ஏடிஎம்கே மட்டும் வேணாங்க, அங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க, அவருக்கு எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? சரி, ஓகே. ஏடிஎம்கே தவிர்த்து உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தில் நிறைய சீட்டுகள் ஜெயிச்சு, நிறைய எம்எல்ஏ, ஒரு 40 தொகுதி எம்பி தமிழ்நாட்டிலேருந்து முழுசாக கிடச்சிருக்கு. அந்த கூட்டணியை விட்டுட்டு திமுக விட்டுட்டு வெளில வருவாங்களா? அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அஜெண்டாஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி விஜய் எப்படி ஜொலிக்க போகிறார், எப்படி ஜெயிக்க போகிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதோட இந்த விஜய் செங்கோட்டையன் இந்த இணைவு வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தலைப்புச் செய்தியாக இருந்தது. நிறைய ஊடகங்களுக்கு அது தீனி போட்டது வேணால் சொல்லாமே தவிர, இப்போ சீமான் நடத்துகிற மாநாடோ இல்லை வேல்முருகன் நடத்துகிற மாநாடோ, அதாவது அது பெருசாக பேசப்படலை. அவங்க வந்து எல்லாருமே வந்து பிரபாகரன், அதாவது அந்த அவரோட பிறந்தநாள் விழாவாக பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்துனாங்க. அது பெருசாக வெளியே வரல. எல்லாத்தையும் தாண்டி உதயநிதியோட பிறந்தநாளை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணி அன்பில் மகேஷ் ஒரு பெரிய வேலை செஞ்சார். பாட்டெல்லாம் வெளியிட்டாங்க. அது எல்லாமே இதுக்கு முன்னாடியே நிற்கலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மீடியா வெளிச்சம் விஜய் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்குது. அதில் நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் வெறும் மீடியா வெளிச்சத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம பீகார் தேர்தலே அது உதாரணமாக சொல்லலாம். பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்தியா கூட்டணிக்கும் சரி, இல்லை புதுசாக கட்சி ஆரம்பித்த நம்ம பிரசாந்த் கிஷோர் அவரோட கட்சிக்குமே சரி தான், நிறைய கூட்டங்கள் வந்தது, மீடியா கவரேஜும் நிறைய கிடச்சிது. பட் அவங்க பெருசாக ஜெயிக்க முடியல. ஓட்டு சதவீதம் பார்த்தா கம்மி தான், பட் சீட்ஸ் நிறையா வந்து என்டிஏ கூட்டணி தான் ஜெயித்தாங்க. ஸோ அதை விட்டுருவோம், இப்போ இங்கே வருவோம். ஸோ இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குது, ஒரு லெகசி இருக்குது. இது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் அந்த வியூகங்கள் வந்து களத்தில் எப்படி செல்லுபடி ஆகுன்றது தான் ஒரு கேள்விக்குறி. இப்போ உதாரணத்துக்கு அவர் கொங்கு மண்டல பொறுப்பாளர் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் கிங்காக இருக்கிற தங்கமணி வேலுமணிலாம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே சும்மா சரி ஓகே அவங்க எதாவது பண்ணிட்டு போன்னு விட்டுருவாங்களா? இது எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என் கட்சியிலேருந்து போயிட்டு நீ இன்னொரு கட்சியில் ஜெயிச்சு, அதுவும் நேற்று ஆரம்பித்த கட்சியில் சேர்ந்து என்னோட கோட்டையான கொங்கு மண்டலத்தை நீ கையை வச்சு பார்ப்ப, நான் விட்டுருவேனா அப்படின்னு யோசிக்க மாட்டார் எடப்பாடி. அப்போ என்ன பண்ணுவார்? டேய், அவன் வர்ற இடத்துலாம் போடுற ஆளை அங்கே கொஞ்சம் நம்ம அதிகமாக செலவு செய்வோம், அங்கே நம்ம ஜெயிச்சே ஆகணும், அவன் வந்து டெபாசிட் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாரா இல்லையா? யாராக இருந்தாலும் அப்படி தாங்க யோசிப்பாங்க. இதில் மாற்று கருத்து இல்லைல்ல. ஸோ தட் அந்த இடத்துல வீரியமாக செயல்படுவாங்க ஏடிஎம்கேவில் இருக்கிறவங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி
ப்ளஸ் வந்து எடப்பாடி, இவங்க 3 பேரும் கொங்கு மண்டலத்தில் கிங் மாதிரி. இவங்கள தாண்டி நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது நம்ம ஏறுற குதிரைன்னு ஒன்று இருக்குல்ல, ஜாக்கியும் நல்லா இருக்கணும், குதிரையும் நல்லா இருக்கணும். இது 2 ரொம்ப முக்கியம். வெறும் ஜாக்கி மட்டும் நான் நல்லா இருப்பேன், குதிரை சொங்கி குதிரையாக இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னு ஒரு லெகசி இருக்குது, எம்ஜிஆருக்குன்னு ஒரு லெகசி இருந்தது, அம்மாவுக்குன்னு ஒரு லெகசி இருந்தது. நீங்கள் வந்து ரெட்டலைன்றது இப்போ கார்த்திகேயன், இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன், அம்மா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக நான் கை காட்டப்பட்டேன். உதாரணத்துக்கு இப்போ அம்மா இருக்கும்போது என்னை எந்த தொகுதியில் நிற்க வச்சு என்னை கை காட்டினா போதும், நான் எம்எல்ஏ ஆயிடலாம். பட் அந்த லெகசியை கொண்டு வரதுக்கு தான் எடப்பாடி முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு லெகசியை மட்டும் எடப்பாடி கொண்டு வந்துட்டாருன்னு வச்சோங்களேன். ஏடிஎம்கேன்றது மிகப்பெரிய பிராண்டு. ரெட்டலை சின்னம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எப்பயுமே நீங்கள் சிறந்த ஜாக்கியாக இருந்தாலுமே சரி தான், ரெட்டலைன்ற சின்னத்தில் நீங்கள் ஏறி உட்காரும்போது தான், அந்த குதிரை ஏறி உட்காரும்போது தான் நீங்கள் சிறந்த ஜாக்கியாக இருந்தாலுமே ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் போய் உட்காந்துருக்க குதிரை டிவிக்கேன்னு வச்சுப்போம், விஜய் மேலே நீங்கள் சவாரி செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுப்போம். விஜய்க்கு என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. களத்தில் சூரியனும் ரெட்டலையும் எவ்வளோ பெரிய வேலையை பார்க்கும் அப்படின்றது தமிழ்நாடு அறிஞ்சது. இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தேவையில்ல. நீங்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை வாட்டி 9 முறை 8 முறையோ நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க. 9 முறையும் நீங்கள் ஏறின குதிரை ரெட்டலை, அது நல்லா ஜெயிக்கிற குதிரை, ஓடுற குதிரை. இப்போ நீங்கள் எந்த குதிரை ஏற போகிறீங்கன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன சின்னம் கொடுப்பாங்களே தெரியாது. நீங்கள் ஜாக்கியாக நீங்கள் நல்லா செயல்பட்டாலுமே களத்தில் ஏடிஎம்கேவை தாண்டி, ஏடிஎம்கே போல் ஒரு மிகப்பெரிய குதிரையை தாண்டி ஜெயிக்கிறது கஷ்டம். அதோடு இல்லாமல் எடப்பாடி அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்ப்பார். நீங்கள் வந்து சஜஷனும் கொடுக்க முடியாது, ஏங்க நம்ம ஏடிஎம்கே கூட போனால் ஓரளவுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கணும், ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. சும்மா பிளண்டடாக வேணால் நீங்கள் நம்பிக்கலாம். இப்போது எடப்பாடி போனது விஜய் கட்சிக்கு மிக்க போகலாம். நீங்கள் என்ன மாதிரி வியூகத்தை அவர் அமைச்சு கொடுத்துட போகிறாருன்றதான் என்னோட கேள்வி. நான் செங்கோட்டையனோட அறிவிலையோ அவரோட ஆளுமையிலையோ நான் குறை சொல்லலை. அவர் வந்து உண்மையாலுமே ஸ்டஃபான ஆள் தான், திறமையான ஆள் தான். பட் களத்தில் அது எப்படி வேலை செய்யணும்னு வந்து இருக்குல்ல, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோம். நம்ம ரொம்ப பெருசாக ஒரு அரசியல் வித்தகரோ இல்லை அரசியல் ஞானியோ கிடையாது. நம்மளுக்கு தெரிகிற கருத்துக்களை சொல்கிறோம், அவ்வளோதான். அதே போல் வந்து இப்போ நீங்கள் களத்தில் போய் ஓட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம், வாப்பா எல்லாரும் சமூக ஊடகங்களில் சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக நான் உனக்கு இத்தனை வருஷமாக எடப்பாடி தான் போட்டேன், அவரோட சொந்த தொகுதியே சொல்கிறேன். மக்கள் போனால் அவர் எப்படி பார்ப்பாங்க? ரெட்டலை தான் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏடிஎம்கே அம்மா ஃபோட்டோ வெளில எடுத்தாரா பாக்கெட்லேருந்து ப்ரெஸ் மீட்டில் கூட அது கேள்வி கேட்டது ஒரு நிருபர். துண்டு போடும்போது அவரோட முகத்தை பார்த்தீங்களா? என்னதான் நீங்கள் வந்து ஒரு கோபத்தில் போய்ட்டு ஒரு கட்சியில் சேர்ந்தாலுமே அந்த மனசில் அந்த வலி இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய இயக்கத்தில் இருந்துட்டு வேற ஒரு டக்குன்னு அந்த பாக்கெட்லேருந்து அம்மா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியல. அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது அவ்வளோ பெரிய லெகசி, அது எம்ஜிஆரோட லெகசி, அம்மாவோட லெகசி, இதெல்லாம் தாண்டி நீங்கள் விஜய் ஃபோட்டோவோ உங்கள் பாக்கெட்டில் வைக்க முடியுமான்றது ஒரு கேள்வி தான். நான் உங்கள்கிட்ட அதை வந்து மக்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களை வந்து கொங்கு மண்டலம் நீங்கள் ஏடிஎம்கேக்காராக தான் உங்களை பார்க்கும். அந்த ஓட்டு வந்து ரெட்டலைக்கு தான் போகுமே தவிர புதுசாக வர்ற சின்னத்தை மக்கள் கை காட்ட மாட்டாங்க அப்படின்றது என்னோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் இல்லைங்க, இப்போலாம் மக்கள் தெரிஞ்சிட்டாங்க, ரொம்ப ஸ்பான்டனியூவாக திங்க் பண்ணுவாங்க, அந்த டைமில் என்ன சின்னம் கொடுத்தாலும் விஜய்க்காக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. சீமான் கடைசி வரைக்கும் கத்தி என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் கூட்டணியில் திமுகவோட பின்தங்கி இருந்தாலும் பாமகவும் தேமுதிகவும் உள்ளே வர்றப்ப மிகப்பெரிய அசுர பலம் ஏடிஎம்கேவுக்கு. வட மாவட்டங்களில் ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு பாமகவும், பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஓட்டு வாங்குறதுக்கு விஜயகாந்தும் அவங்க கூட கை கோத்துட்டாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். விஜயகாந்த் இல்லைனாலுமே விஜயகாந்துக்காக ஓட்டு போடுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் இந்த லெகசிலாம் தாண்டி பெருசாக ஒரு வியூகத்தை அமைச்சு அதில் வந்து விஜய் ஜெயிச்சிருவார், விஜய் ஜெயிக்க வச்சிருவார், ஏடிஎம்கேவை செங்கோட்டையன் வந்து முன்னெடுப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்கள தொடர்ந்து போய் சேர்றவங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது இவர் போயிட்டார், இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அதை தொடர்ந்து இப்போ வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போனாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு கௌரவம் வழங்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கும் ஓகே நம்ம தலைவன் கட்சி ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒரு லெவலுக்கு போகலான்ற எண்ணம் இருக்கும்ல, அது உட்கட்சி சலசலப்பை ஏற்படுத்தும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.